இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது சன்னா மசாலா பொடி. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எல்லாமே கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இப்போ இது உங்களுக்கு நிறையா வேணும்னா டபுளாக எடுத்துக்கோங்க. 6 மிளகா வரமிளகா எடுத்திருக்கேன், 2 பட்டை எடுத்திருக்கேன். இப்போ ஏலக்காய் ஒரு 5 எடுத்திருக்கேன், கிராம்பு ஒரு 7 எடுத்திருக்கேன், 7 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ அன்னாச்சி பூ 1 எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணி இலை 2 எடுத்திருக்கேன். ஜாதிபத்தி ஜாவித்திரின்னு சொல்லுவோம்ல, அதில் ஒரு பூ எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டை இலை இருக்கு இல்லையா, அதை இந்த இலையை நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். பட்டையும் நல்லா ஒடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதை நம்ம வெறும் பாத்திரத்தில் லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ வெறும் பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்களேன், அதில் வறுத்து மட்டும் எடுக்க போகிறோம். ஆயிலெலாம் எதுவுமே ஊற்ற தேவை கிடையாது. இதை ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. அந்த வாசனை வரும். அது என்ன பதம்னா, நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கையில் அந்த வாசனை நல்லா வரும் பாருங்கள். அந்த கிச்சன் ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 3 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 4 நிமிஷம் வறுத்தா போதும். கம்மி பண்ணிவிட்டு வறுத்துருங்க. இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் குட்டி ஜார் இருக்கு இல்லையா, அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதை சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைக்கணும். நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ இந்த சன்னா மசாலா செய்யும்போது இதை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம இதில் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது மாங்காய் பொடி மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்பூனுக்கு நான் கம்மியாக தான் இந்த சன்னா மசாலா பொடி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா இதை டபுளாக இல்லாட்டி ட்ரிபிளாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நான் செஞ்ச மாதிரி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் வேணும்னா நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக. அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.